Hi friends, welcome to our React channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோங்க. இதுக்கு எவ்வளவு படிச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வெறும் 5th படிச்சிருந்தா போதும். இந்த ஜாபை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ ஜாப் பற்றி பார்க்கலாங்க. நீங்கள் வெறும் 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். மேற்கொண்டு இதுக்கு 10th 12th டிப்ளமா ஐடிலாம் முடிச்சிருக்கலாம். ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலையை எதுக்கு எடுக்க போகிறாங்கன்னா கிராம உதவியாளர் பணிக்காக எடுக்க போகிறாங்க. என்ன போஸ்ட் எடுக்க போகிறாங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை, சேலரி எவ்வளோன்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுக்கிறாங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் 22,099 போஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 5th படிச்சிருந்தாலே போதும், அதுவும் பாஸ் ஆகிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா சேலரி 11,000லேருந்து 35,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இன் தமிழ்நாடு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. செலக்ட் ஆகிட்டீங்க, எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ வைப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் வரலை, அப்கமிங்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட் நான் கொடுக்குறேன். ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. இதை அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நாம் அப்கமிங் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுருக்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். 2024க்கான வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதை டிஸ்ட்ரிக்ட் வைஸில் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் 305 போஸ்ட் எடுக்கிறாங்க, மதுரையில் 185 போஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸில் எத்தனை போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஆதி திராவிடராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே அருந்தாதையராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. விடோ எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபை பண்ணாத கம்யூனிட்டிஸ் எதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பிசி முஸ்லீமாக இருந்தாலும் சரின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அதர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் யாரெல்லாம் ஆதி திராவிடர் இல்லையோ, ஆதி திராவிடர் அருந்தாதையர் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 21லேருந்து 34. இதில் எஸ்டியாக இருக்கவங்க, எம்பிசியாக இருக்கவங்க எல்லோரும் பண்ணலாம். ஏற்கனவே பார்த்ததில் பார்த்தீங்கன்னா விடோவாக இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த 2 கேட்டகரிலையுமே கிடையாது, நாங்கள் அதர் கேஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் மேபி நோட்டிஃபிகேஷனில் வரலாம். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11,100லேருந்து 35,100 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு உங்களுக்கு அடிஷ்னலாக அலவன்ஸும் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷ்னல் க்ரைட்டீரியா பார்க்கலாம். இதுக்கு மினிமம் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், எழுதவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு டிகிரி முடித்தவங்களாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி 10th முடிச்சிருக்கவங்க இல்லைன்னா 12th முடிச்சிருக்கோங்க, ஐடி டிப்ளமா முடிச்சிருக்கவங்க தான் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, அதோட இன்டர்வியூ வைப்பாங்க. அதுலேயும் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. செலெக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் 10 மார்க்ஸ் போடுவாங்க. டிரைவிங் குவாலிஃபிகேஷனில் 10 மார்க்ஸ் போடுவாங்க. ரீட் அண்ட் ரைட்டிங்கில் 40 மார்க்ஸ் போடுவாங்க. பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கு 25 மார்க்ஸ் போடுவாங்க.
தென் இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 15 மார்க் போடுவாங்க. டோட்டலாக 100 மார்க்ஸ். அதுக்கு நீங்கள் எப்படி மார்க் எடுக்கிறீங்கன்னு பார்த்து உங்களை ஜாபுக்கு எடுத்துப்பாங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஹவு டு அப்ளை டிஎன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு இப்போ பார்ப்போம். இதுக்கு யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த வேலைக்கு அப்படின்றவங்களாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கேண்டிடேட்ஸ்க்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட்டையும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டண்ட் லிங்க்ஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் போய் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கான டேட்டை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். இந்த ஜாபில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.